राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। எல்லாருக்கும் கீதா ஜெயந்தி வாழ்த்துக்கள். கைசிக ஏகாதசி வாழ்த்துக்கள். குருவாயூர் ஏகாதசி வாழ்த்துக்கள். நம்பாடுவான் பிரம்மராட்சசோட பேசின நாள் இன்று. குருவாயூர் கேசவன்ற யானையும் குருவாயூரப்பன சரணடைஞ்ச சத்கதி அடைஞ்ச நாள் இன்று. குழம்பி கிடந்த நொந்து போய் அழுதுண்டு புலம்பிண்டு வீக்கா ஆன அர்ஜுனனுக்கு கண்ணன் கீதையை சொல்லி சத்தியத்தை யதார்த்தத்தை புரிய வைத்த நாள் இன்று. அப்படிப்பட்ட ஒரு நாளில் நான் உங்க எல்லாருக்கும் இன்னொரு விசேஷமான ஆசீர்வாதம் பண்ணறேன். என்ன அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு பிரியமான உஜ்ஜைன் அவந்திகா சப்த மோக்ஷபுரிகளில் ஒன்றான அவந்தி, காசி, காஞ்சி, அயோத்தியா, மாயா, மதுரா, துவாரகா, இதில் ஒன்றான அவந்தின்னு சொல்லப்படுகின்ற உஜ்ஜைன், அங்கே தான் நான் இன்னைக்கு இருக்கேன். 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான மகாகாளேஸ்வரர், அவருடைய தரிசனம், அவருடைய சந்தியா அலங்காரம், அவருடைய சந்தியா கால ஆரத்தி, இது எல்லாம் பார்த்துட்டு வந்து நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு ஆச்சரியமான ஒரு நாள் இன்று. ரொம்ப நாளாக வரணும்னு ஆசைப்பட்ட ஒரு இடம் இந்த உஜ்ஜைன். அவந்தி தேசம். அதாவது இந்த உஜ்ஜைனில் அவ்வளவு கோவில்கள் இருக்கு. சிவபெருமான 84 சிவலிங்கங்கள். இப்போ எப்படி நம்ம பிருந்தாவனத்துலலாம் 84 கம்பா, அப்படி 84 குரோச பரிக்ரமா அப்படின்னு சொல்லுவோமோ, 84னா 84. அந்த மாதிரி சிவபெருமானுடைய 84 லிங்கஸ்வரூபங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த உஜ்ஜைன். அது இல்லாமல் கிருஷ்ணன் வேத பாடசாலைக்கு வந்து படித்த இடம் இது. எங்கே இருக்குது? மதுரா, உத்தரப்பிரதேஷ். எங்கே இருக்குது? மத்திய பிரதேசம். அங்கேயே நீங்கள் அனுப்பி விட்டார் வசுதேவர். இந்த காலத்து பாஷையில் சொன்னால் போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டார். அப்படிப்பட்ட உஜ்ஜைனில் இன்னைக்கு, அதுவும் மகாகால். மகாகாலுக்கு அப்படியே தமிழ் அர்த்தம் சொன்னால் காலனுக்கு காலன், யமனுக்கு யமன். சிவபெருமான் இந்த ராஜ்யத்தை படாத பாடுபடுத்தணும்னு நினைச்சுட்டு இருந்த ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக ஒரு குழந்தை காட்டில் பூஜை பண்ணிட்டு இருந்த கல்லிலிருந்து அவர் பவிச்சு அந்த ராட்சசனை வதம் பண்ணிட்டு பக்தாளுடைய பிரார்த்தனைக்காக
அப்படியே அந்த இடத்துல ஸ்வயம்புவா ஆவிர்பவிச்சுட்டார். அதுதான் மகா காலனுக்கும் காலன். அவ்வளோ பெரிய சிவலிங்கம், அத்தனை அழகான அலங்காரம், சந்தியா கால ஆரத்தி, அந்த ஜனங்களுடைய பக்தி, நிஜமாவே அழகான ஒரு ஆசீர்வாதமான மாலை பொழுது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தோடு நான் இங்கே வந்து உங்களுக்கு இதை சொல்லின்னு இருக்கேன். நேத்தி சொல்கிறதுக்கு கொஞ்சம் சமயம் இல்லை, ஏன்னா சாயங்காலம் நான் சத்சங்கம் போயிட்டேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் கிளம்ப வேண்டிய அவசரம் இருந்ததுனால ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பம் வாய்க்கலை. ஆனால் இந்த கீதா ஜெயந்திக்கு சிவபெருமான் இங்கே கூப்பிட்டார். அதனால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு, சரியா? நான் அனுபவிக்கக்கூடிய நல்லவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கான ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்கும் சேர்த்துதான் சுவாமி என்னை அழிச்சுட்டு வரார். ஒவ்வொரு லீலாஸ்தலத்தையாக காட்டி கொடுத்து ஒவ்வொன்றத்தையும் அனுபவிக்க வைக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இன்றைய தினம். நாம் ஆனந்தமாக பர்சானா அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம். ரொம்ப விசேஷமான இடங்கள் ஒவ்வொன்றும். நாம் ஆனந்தமாக ஒவ்வொன்றா பார்த்துட்டுருக்கோம். ஏற்கனவே ஒரு பிரேம சரோவரம்ன்ற ஒன்று நாம் பார்த்துருக்கோம். இது இன்னொன்று இன்றைக்கி நம்ம அனுபவிக்க போகிறோம். பிரேம சரோவரம்னு பேர். ஒரு நாள் ராதை கண்ணன் இந்த இடத்துல உட்காந்துருந்தான். உட்காந்துருக்கா. கண்ணனோட மடியில் ராதாராணி உட்காந்துருக்கா. கண்ணன் அழகாக ராதாராணி கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்படி குழந்தையெல்லாம் மடியில் உட்கார வச்சு பேசுவோமா, அந்த மாதிரி ஆசையோட, காதலோட, அன்போட, அக்கறையோட, உரிமையோட. அப்போ ஒரு தேனி, ஹனிபி வந்து ராதாராணி பக்கத்தில் வந்து அப்படி மொய்க்க வருது. 1 2 3 நிறைய வருது. ராதாராணி விரட்ட பார்க்குறான், முடியல. கண்ணனும் விரட்ட பார்க்குறான், முடியல. அப்போ பகவான் தன்னுடைய ஃப்ரெண்ட் மதுமங்களன்னு அவனுக்கு பேர், அந்த மதுமங்களன் கூப்பிட்டுடே வாடா, இந்த தேனியை ஓட்டுறா அப்படின்றான். மதுமக்கி அப்படின்னு சொல்லுவார். மக்கினா மதுமக்கினா தேனி. உடனே மதுமங்களன் வந்து அப்படியே அதை விரட்டுறான். அப்படியே ஹாய் 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 ஹாய்னு விரட்டிகிட்டே போகிறான். அது போயிடுத்து அவன் வந்தான். மது போயாச்சு அப்படின்னுட்டான். ராதாராணி காதல இது விழுந்துருத்து. கண்ணனோட மடியில் தான் உட்காந்துருக்கா. ஆனால் இந்த மது போயிடுத்து அப்படின்னோடனே கிருஷ்ணன் மதுசூதனன்னு சொல்லுவா இல்லையா. சமயத்தில் ராதாராணி செல்லமா ஏ மது அப்படின்னு கூப்பிடுவா. அப்போ அந்த இவன் மது போயிடுத்துன்னு சொன்ன உடனே ராதாராணிக்கு என்ன ஆகிடுத்து, கண்ணன் மேலே தான் உட்காந்துருக்கா, கண்ணன் மடியில் தான் உட்காந்துருக்கா. கண்ணன் கட்டி பிடிச்சி அவரோட பேசின்னு தான் இருக்கான். இவன் சொல்லும்போது கண்ணன் அமைதியாக இருக்கான், ராதாராணி அமைதியாக இருக்கா. இவன் மது போயாச்சுன்னு ராதாராணி நினச்சிட்டா கண்ணன் போயிட்டான், கண்ணன் வந்து அவளை விட்டுவிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டா. அவ்வளோதான். அந்த விரகம் கண்ணன் மேலே உட்காந்துண்டு அவளுக்கு திடீர்னு ஒரு விரகம் வந்து தொண்டை அடைக்க, மனசெல்லாம் ஒரு மாதிரி வெறுமையாக ஒரு விரகம் வந்து
ராதாராணி கண்கள்ல இருந்து கண்ணீர் தாரதாரையா வழியறது. அந்த விரகத்துல ராதாராணிக்கு அப்படி கண்ணீர் வரும். ராதாராணி விரகத்துல எப்படி அழுவா அப்படின்னு காட்டி கொடுக்கறதுக்காகத்தான் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய அவதாரம். அப்ப இந்த ராதாராணி அழறா. ராதாராணியுடைய விரகம் கண்ணனை தாக்கிடுத்து. அதாவது இப்போ ஒரு குழந்தை அழறது வச்சுக்கோங்களேன், உடம்பு முடியலை, ஏதோ ஒரு கஷ்டம், அம்மாவே அடிச்சுட்டு அழறதுன்னா அம்மாவே கோவத்தை அடிச்சிருப்பா. என் கோவத்தை அம்மாவை சொல்லலாம், அப்பாவையும் சொல்லலாம், அடிச்சிருப்பா. ஆனால் அந்த குழந்தை அழறதை பார்த்தோன்னே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அழுக வரும் இல்லையா, தாங்க முடியாமல். அது நிறைய இடங்கள்ல நான் பார்க்குறேன். அதாவது அன்பு அடி நமக்கு வேண்டப்பட்ட ஃப்ரெண்டு இல்லாட்டி சகோதரன் இல்லாட்டி சகோதரி ரொம்ப நம்ம மேலே அபிமானம் வச்சுருக்கவா, நம்ம மேலே ரொம்ப அக்கறை இருக்கவா, நம்ம மேலே ரொம்ப நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவா, அவளுடைய அழுகையெல்லாம் நம்மளை பாதிக்கும். ரைட்? அப்போ கண்ணனுக்கு அழுக வந்து கண்ணனும் அழறான். ராதையும் அழ, கண்ணனும் அழ, ரெண்டு பேரும் உருகி உருகி அழுது. அதாவது ராத மேலே இருக்கக்கூடிய கண்ணனுடைய பிரேமை அழுகை, கண்ணன் மேலே இருக்கக்கூடிய ராதா பிரேமை அழுகை. ரெண்டு பேரும் அழ, அந்த அழுத கண்ணீர் குளமாயிடுத்து. அதுதான் பிரேம சரோவரம். என்ன அழகில்ல? பியூட்டிஃபுல், ரைட்? அப்போ அந்த பிரேம சரோவரம் கொஞ்ச நேரம் அழுதுண்டே இருக்க. ரெண்டு பேரும் இவா ரெண்டு பேரும் ஜோடியாக உக்காந்துருக்கிறத பார்த்துருக்கு ரெண்டு கிளிகள். அது ராதைக்கு வந்து கண்ணன் அங்கே இல்லைன்னு ஒரு, கண்ணன் மேலே உட்காந்துட்டே கண்ணனை இழந்துட்டோமேன்னு அவளுக்கு ஒரு அழுக. இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நான்? அந்த அளவுக்கு ராதாராணிக்கு கிருஷ்ண விரகமும் உண்டு, கிருஷ்ண பிரேமையும் உண்டு. கண்ணாடி என் மடி தாண்டி உட்காந்துருக்கு, எதுக்கடி அழறேன்னு சொல்ல முடியும் அவனுக்கும். அவளுடைய பிரேமையில் வசப்பட்டு இவனும் அழறானா. இது என்ன சொல்வீங்க நீங்க? அப்ப இந்த அழுகை பார்த்துருந்த அந்த கிளிகள், அதுங்க ரெண்டுத்துக்கு அழறது தெரியல. ராதையும் கண்ணன் உட்காந்துருக்காங்க சொல்லிட்டு ஒன்று வந்து ராதே அப்படின்றது, ஒரு கிளி கிருஷ்ணா அப்படின்றது. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா அப்படின்னோடனே கிருஷ்ணநாமம் கேட்ட உடனேயே ராதாராணி சமாதானமாகிறார். ராதா நாமம் கேட்ட உடனேயே கிருஷ்ணன் சமாதானமாகிறான். ரெண்டு பேருக்கும் அப்போ தான் ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்துட்டுருக்கோம், பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம், மடியில் தான் உட்காந்துட்டுருக்கா அப்படின்ற சுயநினைவு வந்துடுத்தான். இப்போ ரெண்டு பேரும் சமாதானமானார்கள். இவ்வளவு அழகான விஷயம் நடந்தது இந்த பிரேம சரோவரம். இன்னும் அழகு இல்லையா? மதுமக்கி இனிமேல் தேனியை பார்த்தாலோ இங்கே தேனியை விரட்டினாலோ பிரியத்தில் அழுதாலோ இந்த பிரேம சரோவரத்தை நினச்சிக்கோங்க. புரியுறதா? அழகான இந்த பிரேம சரோவரம் உங்களுக்கு நல்ல பிரேமையை, கிருஷ்ண பிரேமையை, ராதா பக்தியை தரட்டும். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கிருஷ்ண ராதா பிரேம
சரோவரம். சரியா? அத்தனை ஜோர். இந்த பிரேம சரோவரம்ன்றது பர்சானாலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. சரியா? சங்கேத், அந்த ரோடு போகிற வழியில் சங்கேத் அங்கே தான், அதுக்கு போகிற வழியில் இது இருக்குது. சரியோ? ஜெய் போலோ பிரேம சரோவருக்கு. அன்பின் ஏரி, காதல் ஏரி, த லேக் ஆஃப் லவ், இப்படி எல்லாம் சொல்லலாம். இந்த பிரேம சரோவரத்தில் தீர்த்தம் ஆடினா அவ்வளவு அழகாக நிச்சயமாக ராதா கிருஷ்ண பிரேமை லபிச்சிடும் அப்படின்னு காண கிடைக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம இங்கே எங்கே போகிறோம்? சங்கேத் போகிறோம். சங்கேத் கிராமம் ஏற்கனவே சொல்லியிருக்கலான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. சங்கேத் கிராமம், சங்கேதம் இல்லை, சங்கேத பாஷை அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் உபவனங்களாக காண கிடைக்கிறது. இந்த கிராமத்தில் சங்கேத தேவி மந்திரம் கோவில் இருக்குது. சங்கேத் தேவின்னு இருக்கா, வேறு யார்? துர்கா தேவி தான். சரியா? இந்த சங்கேத் தேவி ஸ்வயம் வீரதேவி பிருந்தாதேவியினுடைய அசிஸ்டண்ட். இவாள்லாம் என்ன பண்ணுவான்னா, சங்கேத்தில் அழகாக ராதையும் கண்ணனும் லீலை பண்ணுறதுக்கான இடங்களெல்லாம் தயார் பண்ணி வைக்கிறது இவாளோட வேலை. இந்த சங்கேத் தேவி நாராயண பட்டர் அவருக்கு தான் கிடச்சி, அவர் தான் அழகாக ரீஇன்ஸ்டால் பண்ணான். வஜ்ரநாபன் அவர் பண்ணது திரும்பி நாராயண பட்டருக்கு கிடச்சி ஜோராக அதை ஸ்தாபிதம் பண்ணார். இன்றைக்கும் இந்த இடத்துல அழகாக ராசமண்டலம் இருக்குது. அங்கே ராசலீலா நாட்டியங்கள்லாம் ஆடுவா. இதெல்லாம் ஆரம்பித்து வச்சது அழகாக அந்த நாராயண பட்டர் அவர் தான். இங்கே ஸ்ரீ கோபால பட்ட கோஸ்வாமி பஜனை பண்ணியிருக்கார். இந்த இடத்துல வல்லபாச்சாரியாருடைய ஒரு பைட்டக் இருக்குது. ஓகேவா? இந்த சங்கேத் கோவில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு குளம். இங்கே ஒரு பிராச்சீனமான பிரபல்யமான ஒரு வட்டவிருட்சம் இருக்குது. சங்கேத வட்டவிருட்சம் அப்படின்னு பேர். அழகான இந்த சங்கேதத்தில் விஹ்வல குண்டம், விஹ்வல குண்டா அப்படின்னு இருக்குது. என்னன்னா, ஒரு நாள் ஜோரா கண்ணன் இங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கிளி ரொம்ப அழகா ராதே 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 ராதேன்னு ஜபிச்சுதான். அந்த ராதா நாமம் கேட்ட உடனேயே கண்ணன் தன்னை மறந்து அப்படியே ஆனந்தத்தில் மகாபாவம், உடம்பெல்லாம் சிலிர்த்து தொண்டை தழுதழுக்க கண்களில் கண்ணீர் வழிய அப்படியே இருந்தானோ. அப்போ அந்த கண்ணீர் குளமாக எடுத்தால் தான் விஹ்வல குண்டம், மகாபாவத்தில். இப்போ உடனே சுபலா பார்த்தானா, அச்சோ இவன் எப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ராதாராணியை கூட்டுண்டு வரானான். கூட்டுண்டு வந்து, பார் கண்ணன் எப்படி இருக்கான் பார், உன்னை பிரிஞ்ச விரகத்தில் துடிக்கிறான் பார் அப்படின்னு அவளை சொல்லி கண்ணனை பார்த்து ராதாராணி அவனை சமாதானப்படுத்தினாளாம்.
இந்த இடத்துல பிஹ்வல குண்டம் பக்கத்தில் பிஹ்வல தேவி கோவில் இருக்குது. அவளும் யோகமாயா இருக்கா இல்லையா, அவளுடைய விதவிதமான ரூபங்கள் தான் இது. ஸோ அழகான சங்கேத கிராமம். இங்கே பரஸ்பரம் அப்பப்போ அவள் மீட் பண்ணிப்பாள். ஏன்னா நந்தகாவுக்கும் பர்சானாவுக்கும் நடுவில் இந்த இடம் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஈஸியாக சந்திக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்குது. சங்கேதம்னா ஒரு ஹிண்ட், ஒரு சிக்னல். அதான் சங்கேத பாஷைன்னு சொல்லுவோம். சங்கேதமாக சொல்கிறது அப்படின்னு மறைச்சி சொல்கிறது. இங்கே சங்கேத குஞ்சம்னு இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் அடி நான் கிருஷ்ணனை அழிச்சுட்டு வரேன், நீ ராதா வைஷ்ணவா அப்படின்னு சொல்லி சகிகளுக்குள்ள சங்கேத பாஷைகள்லாம் பேசுவாள். அதனால் இந்த கிராமத்துக்கு பேர் சங்கேத கிராமம்னு பேர். சரியோ? முதல்ல ராதையும் கண்ணன் ஒருத்தர் பார்த்ததும் இந்த இடத்துல தான் அப்படின்னும் காண கிடைக்கிறது. சங்கேத கிராமம், சங்கேத குஞ்சம்னா கொடி வீடு. அழகா கண்ணனும் ராதாராணியும் விதவிதமான அனுபவங்கள் அனுபவித்த இடம் இது. ஜோர் இல்லையா? இன்னும் கூட இருக்கு மீதி விஷயம், நாளைக்கு சொல்லுவோம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो उज्जैन महाकाल की जय. जय 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 जय. राधे कृष्णा.